அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதுமாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங், உதாரணத்துக்கு ஜோசா, டிஎன்ஏ, அமிர்தா, விஐடி, சாஸ்திரா, அது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங்கை A to Z ப்ராசஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங். ஏன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஜோசா கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, சரி என்னுடைய பர்சன்டைலுங்கிறது ஒரு 92% இருக்குது, 93 இருக்குது, 94 இருக்குது, 95 இருக்குது. நான் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டில் வர்றேன், நான் வந்து OBCNCL வர்றேன், EWSல வர்றேன், SC கேண்டிடேட்டாக வரேன், ST கேண்டிடேட்டாக வரேன். இப்போ நாங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாமா இல்லை வேண்டாமா? ஏன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 97% மேலே இருந்தால் மட்டும் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒருவேளை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இல்லை கண்டிப்பாக கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நிறைய மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா JEE எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்கோருமே இந்த வருஷம் மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. கம்பேரபிள் டு தி ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒவ்வொரு வருஷமே தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களோட எண்ணிக்கைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அதுமாதிரி நல்ல மார்க்ஸும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அகில இந்திய அளவில் போட்டிங்கிறப்ப வந்து நம்மளோட மார்க்ஸுங்கிறது இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பர்சன்டேஜை தாண்டியுமே இன்னும் அதிகமாக கொஞ்சம் தேவைப்படுது. பட் நிறைய மாணவர்கள் 95, 94 என்கிட்ட பேசின நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சார் 95.6 இருக்குது, 96.2 இருக்குது. இப்போ நாங்களாம் வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாமா, CSAP கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை வந்து வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க பேரண்ட்ஸ். அதுபோக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க சார். 97% இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும், அப்போ நாங்கள் வந்து அப்ளை பண்ணாமே விட்டுடலாமா சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ஏன்னா நீங்கள் ஒரு வருஷமோ 2 வருஷமோ இந்த 96%ங்கிறது ஈஸியாக நீங்கள் வாங்கிடல. 95 96 மட்டும் கிடையாதுங்க, ஓரளவுக்கு 80க்கு மேலே நீங்கள் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாலே ஓரளவுக்கு உண்மையாக சொல்லப்போனால் நல்ல மதிப்பெண்கள் தாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வாங்கிடல. உங்கள் பையனோ பொண்ணோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இவ்வளோ மார்க் வாங்க வச்சுருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜோசா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா படி பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை தாங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியாவாகவும் இருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் குழந்தையை ப்ரிப்பேர் பண்ணவங்க அடுத்த ரெண்டாவது குழந்தைக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத, ரெண்டாவது குழந்தைக்கான JEE ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பக்கத்து வீட்டிலே உங்கள் உறவினர்கள் வீட்டு குழந்தைகளோ இருக்கிறாங்க, அடுத்து அவங்க JEE ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசா கவுன்சிலிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களை நிறைய பேர்த்த JEEங்கிற இந்த எக்ஸாம் எழுத வைக்கலாம், ஜோசா கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். இப்போ நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் நிறைய பேர் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, சார் நான் ஜோசா கவுன்சிலிங் அப்ளை பண்ண விரும்பல, டேரெக்டாக CSAP கவுன்சிலிங்க்கு நான் அப்ளை பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டாங்க. ஸோ நான் இப்பயுமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கவும் கிடைக்கல, அதெல்லாம் ரெண்டாவது ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கம்பல்சரி ஜோசா கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒருவேளை ஜோசா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். மொத்தம் 6 ரவுண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டோட ரிசல்ட் அன்றைக்கி மட்டும் உங்களோட அப்ளிகேஷன் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். சீட்டு கிடைச்சா சந்தோஷம், சீட்டு கிடைக்கலன்னா நம்ம வந்து விட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஜோசா கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSAP கவுன்சிலிங்க்கும் இந்த JEEங்கிற JEE மெயினோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம போக போகிறோம். அப்போ ஒருவேளை ஜோசா கிடைக்கலன்னா CSAPல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் ஜோசா கவுன்சிலிங்கை வந்து நம்மளுக்கு எப்படிலாம் ப்ராசஸ் நடக்குதுங்கிறத பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணிவிட்டு ரெண்டாவது குழந்தையோட JEE ப்ரிப்பரேஷன், ஜோசா ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த டேட்டாஸ்லாம் தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்து உங்கள் குழந்தைகளை ரெடி பண்ணலாம், இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து இன்னும் JEE எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம். ஸோ நான் டேரெக்டாக CSAP மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்லாம் நிற்க வேண்டாம். ஏன்னா ஜோசா கவுன்சிலிங்க்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டை மட்டும் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சீட்டு கிடைச்சா மட்டும் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்சியல் அட்மிஷன் ஃபீ பே பண்ணால் போதும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபீ ப்ராசஸும் கிடையாது. இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ ஜோசா கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், விஐடி கவுன்சிலிங், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.